வரலாற்றிற்கு முந்தைய காலம் முதல் வாழ்ந்த பல திராவிட தொழில் பழங்குடிகளுள் தமிழ் பேசும் மக்களின் முதல்வர்கள் இந்த மண்பாண்ட கலைஞர்கள். நீங்கள் பொங்கலுக்கு சமைக்க உதவும் மண்பானையை உருவாக்கி கொடுக்கும் இவர்கள் தங்களை குயவர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். தமிழகத்தில் வாழும் இம்மக்கள் இம்மண்பாண்ட தொழிலை ஒரு கலையாக செய்து கொண்டு வருகிறார்கள். இத்தகைய மண்பாண்ட தொழிலை திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த காரைக்குறிச்சி என்னும் கிராமத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்பாண்ட தொழில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த காரைக்குறிச்சி மண்பாண்டம் செய்யும் அப்பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு தொழில் செய்து கொண்டு வருகிறார்கள். வளர்ந்து வரும் இக்காலத்தில் அழிந்து வரும் மண்பாண்டங்களை இவர்கள் மீண்டுமாக இக்காலகட்டத்திற்கேற்ப இந்த மண்பாண்டத்தில் 200 வகையான பொருட்களையும் களிமண்ணை வைத்து காரைக்குறிச்சியை சேர்ந்த தொழிலாளர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். வணக்கம், என் பேர் காரைக்குறிச்சி. 30 வருஷம் மண்பாண்ட தொழிலில் வேலை பார்த்தேன். சொசைட்டி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 65 வருஷம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையடிய வாரத்திலேருந்து மண்ணை எடுத்து மண்பாண்ட பொருட்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் பானை சட்டி அந்த மாதிரி பொருட்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கேரளாவுக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 வகையான பொருட்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இங்கேருந்து காரைக்குறிச்சி மண்பாண்டம் அப்படிங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. வெளிநாட்டு வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே இந்த மண்பாண்ட தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மண்பாண்ட பொருள் 200 வகையான பொருட்கள்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தனிச்சக்கு, ஜாடி, மண் குளிர்ச்சி, மண் டம்ளர், டியூன் பாக்ஸு, தயிர் கண்ணம், அது மாதிரி பூந்தொட்டிகள், டெரக்கோட்டா பொம்மைகள், முந்தியல், மற்ற மாதிரி எல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 200 வகையான பொருட்கள் மாதிரி மண்பாண்ட பொருள் செஞ்சுது. பொருளை அள்ளி ஒரு தண்ணி ஊற்றி பார்த்தோம்னா நல்லா சுவாசமாக கரைச்சி கதடைகள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கட்டு பண்ணி எல்லாம் தனியாக முடியும். கரைச்சி ஊற்றி பார்த்தீங்கன்னா 4 நாள் வெளியே இருக்கும். 4 நாளைக்கு பிறகு உள்ளே கொண்டு வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதுக்கு பிறகு பக்குவப்படுத்தும். அதுக்கு பிறகு தான் பொருளாக ஒரு பார்த்து செய்யணும் அப்படின்னா முதல்ல செஞ்சு வச்சுருவாங்க. 2வது இந்த சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூர் மூட்டக்கூடியது. அடுத்த 3வது கட்டணம். 4வது இந்த பினிஷிங் என்ன பண்ணுறாங்களோ பினிஷிங் பண்ணி இந்த மாதிரி போட்டு வைக்கணும். அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்ணு தான், காவி மண் அப்படின்னு பூசி வச்சுருவோம். அதுக்கு பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு வெயிலில் வச்சு அதில் ஒரு காவி மண் பூசி அதுக்கு பிறகு தான் சுள்ளையாகி சுள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் அடிக்கடி கொஞ்சம் அடிக்கிட்டு எல்லாம் வச்சு முடிஞ்சோன்னா ஒரு 50 டிகிரியிலேருந்து ஒரு 1000 டிகிரி வரைக்கும் அந்த வெப்பத்தை கொண்டு வந்து அதில் பொருள் வெந்துட்டா என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு பிறகு தான் மறுநாள் அதை பொறிச்சு சந்தைக்கு போகும். முந்தைய காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் மண்பாண்ட பொருட்களை மட்டுமே சமைக்க பயன்படுத்துவார்கள். அதனால் அவர்களின் ஆயுள் ஆண்டு அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல வகையான பாத்திரங்களும் உணவுகளும் பயன்படுத்தி வருவதனால் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் குறைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அறிவியல் ஆய்வு நமக்கு கூறுகிறது. மண்பானையில தான் சமையல் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க, அம்மியில தான் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நோயெல்லாம் கிடையாது. எல்லாரும் 100 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா நோய் பெருத்து போச்சு. இது நான் சொல்ல ஆராய்ச்சியிலே பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உயிர் அணுக்கள் நிறைய இருக்கு. அடுத்தல பார்த்தீங்கன்னா மண்பானையில தண்ணி வச்சு குடிச்சோம்னா உடம்புக்கு பார்த்தீங்கன்னா உடம்பே ஜெல்லுன்னு இருக்கும். பிரிட்ஜில் வச்சு குடிக்கும் பார்த்தீங்கன்னா அது சூடு. இது சூடு கிடையாது. அதே மாதிரி மண்பானையில சோறு பொங்கி அன்னைக்கு தண்ணி ஊற்றி மறுநாள் நம்ம முன்னோர்கள்லாம் நீ தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் டென்ஷன் இருக்க மாட்டோம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உலகம் ஒரு உருண்டன மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மண்பாண்ட பொருளுக்கு விரும்பி வரதான் செய்யறாங்க. அதுவும் காரைக்குறிச்சி மண்பாண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே இது தரமாக இருக்கும். இந்த மாதிரி உழைப்பும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தை தேடி வராங்க. இப்போ எல்லாருமே கொடுக்க தான் முடியாது.
இத்தகைய பழமை வாய்ந்த கலைகளில் ஒன்றான மண்பாண்ட தொழில் இன்னும் பல கிராமங்களிலும் பல ஊர்களிலும் இக்காலகட்டத்திற்கேற்ப மக்களை ஈர்க்கும் வகையில் செய்து கொண்டு வருகிறார்கள். இவையே காரைக்குறிச்சியின் சிறப்பு வாய்ந்த மண்பாண்ட கலைகளாகும்.